வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு 2-3 நாள் முன்னாடி வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு என்ன அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஸ்டாக் வந்து நிறைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீடியோவை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம வந்து எஸ்ஐபி முறையில் வந்து போடுறத விட நீங்களே டேரெக்டாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. நம்ம வந்து ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செப்டம்பர், அதாவது 17வது வருஷம் 2017 செப்டம்பர் 6ஆம் தேதி அன்றைக்கி ஒரு ஐபிஓ ஒன்று வருது. ஸோ இது நம்ம வந்து ஐபிஓவில் வந்து புக் பண்ணுற மாதிரி ஐடியா, இல்லைன்னா வெளி மார்க்கெட்டே வாங்கலாம். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், ஸோ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 2017 ஒரு ஐபிஓ ஒன்று வருது. அந்த கம்பெனி ஐபிஓ வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து என்ன வச்சுருக்காங்க, 10 ரூபா வச்சுருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸ் பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1760 ரூபா வச்சுருக்காங்க. 1766 ரூபா. ஸோ அந்த ப்ரைஸ் பேண்ட் முடியறதுக்காக வச்சுருக்காங்க. லாட் சைஸ் வந்து 8 நம்பர் ஒரு லாட்டு. ஒரு அந்த லாட்டோட சைஸ் வந்து 8ன்றதுனால ஒரு லாட் வந்து 14,128 ரூபா. 14,128 ரூபாய்க்கு வந்து ஒரு லாட் வந்து புக் பண்ணலாம். நீங்கள் எத்தனை லாட் வந்து புக் பண்ணலாம். அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ லாட் கிடைக்குதோ அது உங்களுக்கு அலாட்மெண்ட்டில் கிடைக்கும். ஸோ அது வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து 1760 ரூபா வச்சுருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து அன்னைக்கு டேட்டில் 10 ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து மார்க்கெட்டில் வந்து லிஸ்டிங் ஆகிற அன்றைக்கி வந்து என்ன ப்ரைஸ் பேண்டில் லிஸ்டிங் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1760 வந்து ஃபைனல் ப்ரைஸாக வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் ப்ரைஸ் வந்து அன்றைக்கி 2,725 ஓப்பன் ப்ரைஸாக வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து 2,720 ஓப்பன் ப்ரைஸு. லோ வந்து அன்றைக்கி அதே 2,700 தான் லோ. ஹையாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து அன்றைக்கி மார்க்கெட்டில் வந்த அன்றைக்கி 3,020 ரூபா ஹையாக வந்திருக்கு. லாஸ்ட் ட்ரேடான ப்ரைஸ், அது அன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 2,892 ரூபா வந்து அன்றைக்கி க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த கம்பெனி வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஹோம் அப்ளைன்சஸ்க்கான தேவையான முக்கியமான ஒரு போர்டு இருக்கு இல்லையா, வாஷிங் மிஷின், அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, ஸோ இது அப்புறம் வந்து சிசிடிவி கேமரா, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க போர்டு மெயின் இதெல்லாம் வந்து அதே மாதிரி செல்ஃபோனுக்கான போர்டு, செல்ஃபோன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பல்பு, டியூப் லைட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் எல்இடி டிவி பேனல், சிஎஃப்எல் பல்பு, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனி வந்து அதாவது ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனி, நல்ல ஒரு கம்பெனி. அப்புறம் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம ஐபிஓ கிடைக்கல அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா, ஸோ அங்கே மார்க்கெட்டில் வாங்குற ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து 14,128 அப்ளை பண்ணுறோம். ஒரு 4 லாட் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 56,512 ரூபா. ஸோ நமக்கு வந்து 4 லாட் வந்து அலாட்மெண்ட் ஆகுது. அதுக்கு வந்து அமௌண்ட் நம்ம கட்டியிருக்க அமௌண்ட் 56,012 ரூபா. நமக்கு வந்து அலாட்மெண்ட்டோட ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 ஷேர்ஸ் வந்து நமக்கு வந்து அலாட் ஆகிருக்கும். அது வந்து 32 ஷேர் அலாட் ஆகிருக்கும். அப்படி நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து வாங்குவோம் அப்படின்னா அதுக்கு அன்றைக்கி 2,800 ரூபா கொடுத்து அந்த மார்க்கெட்டில் நம்ம ஷேர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா 32 ஷேர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 90,000 செலவு பண்ணி அந்த மார்க்கெட்டில் 32 ஷேர் வந்து வாங்கியிருப்போம். அதாவது மார்க்கெட்டில் ஐபிஓவில் நமக்கு வந்து 1,700 ரூபாய் கிடைக்கல. மார்க்கெட்டில் வந்து அந்த ஷேர் நல்ல கம்பெனி தெரியுது, அந்த மார்க்கெட்டில் வந்து வாங்குறோம். ஒரு ஷேருக்கு 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து மார்க்கெட்டில் பரவாயில்ல வாங்குறோம். அன்றைக்கி டேட்டில் 32 ஷேர் வந்து நம்ம வந்து வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,800 ரூபா மணிக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா, ஸோ 90,000 ரூபா வந்து நமக்கு வந்து அன்றைக்கி அமௌண்ட் ஆகிருக்கு. இந்த 90,000 ரூபா வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 7.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜூலிங் போட்டிருக்கோமா. ஸோ ஒரு 8 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்களேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 90,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். 90,000 அந்த கம்பெனி வந்து ப்ரைஸ் ஒரு 5,000 6,000 வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷேர்ஸோட ரேட் அதிகமாகுது, ஷேர்ஸோட வந்து வால்யூம் கம்மியாகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஷேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஷேரை வந்து 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ அப்படின்ற ஷேரை வந்து பழைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, அது வந்து 2 ரூபாய் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒரு ஷேருக்கு 5 ஷேராக மாற்றுறாங்க. ஸோ அப்போ வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு வந்து வால்யூம் வந்து அதிகமாகிறதுக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஷேரை வந்து உடைக்கிறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து 2 ரூபா ஷேர் ஆக்குறாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து அன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வாங்கின ஷேர் வந்து 32 ஷேரு. ஒரு ஷேருக்கு 5 ஷேர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். அதாவது 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இல்லை ஷேர் நமக்கு வந்து 2 ரூபா ஸ்ப்ளிட் பண்ணால் ஒரு ஷேருக்கு 5 ஷேர் கிடைக்கும். அந்த 5 ஷேர் கிடச்சதுன்னா நம்மகிட்ட வந்து 32 ஷேர் 160 ஷேராக மாறிடும். ஓகேவா. இது வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்ப்ளிட் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க ஃபேஸ் வேல்யூ கம்மி, அதாவது ப்ரைஸோட வேல்யூ கம்மி பண்ணுறதுக்காக
மார்க்கெட் அதே மாதிரி வால்யூம் அந்த ஸ்கிரிப்டில் வந்து வால்யூம் அதிகமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணுற அன்றைக்கி நமக்கு வந்து என்ன டேட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா 2021 மார்ச் 18 வந்து இந்த ஸ்ப்ளிட் நடக்குது. அதுக்கு பிறகு வந்து இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து கம்மியாகுது. மார்க்கெட்டில் ப்ரைஸும் வந்து அன்னைக்கு சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அன்னைக்கு சேஞ்சஸ் நடந்த பிறகு வந்து 160 ஷேர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. 160 ஷேர் நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட 160 ஷேர் இருக்குது. இன்னைக்கு டேட்டில் அந்த கம்பெனி வந்து என்ன ரேட்டில் வந்து நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,390 ரூபா அப்படின்ற ரேட்டில் வந்து ஷேர் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம 18,390 ரூபான்ற ஷேர் வந்து ட்ரேட் ஆகிற ப்ரைஸு 160 ஷேர் நம்மகிட்ட இருக்கு. அதனால நம்மகிட்ட அன்னைக்கு 160 ஷேர் இருக்கிறதுனால ஒரு அமௌண்ட் 18,398 ரூபா இருக்கிறதுனால இதனோட வேல்யூ பார்த்தோம் இப்போன்னா 29,43,680 ரூபா கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 29 லட்சம் கணக்கு வச்சுக்கோங்களேன். இல்லை 30 லட்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க, எது எப்படி வச்சாலும் சரி. ஸோ இது வந்து நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து எந்த ஒரு எஸ்ஐபியில் போட்டாலும் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி நீங்களா இப்போ இதை வந்து ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபாய் கூட இதே ரியல் எஸ்டேட்டில் போட்டிருந்தா கூட இந்த 29 லட்ச ரூபா ஆகுமா அப்படின்றது டவுட் தான். நீங்கள் பெரிய கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட அன்றைய டேட்டில் ஒரு 80,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து வரது. அதே மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் போட்டிருந்தா கூட வந்து இந்த வேல்யூ வந்து வர்றது வந்து டவுட்டு தான். நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து பார்த்து நீங்கள் வந்து ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் ஒரு 1 lakh வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 8 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட டவுட் தான். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது இந்த மாதிரி இதில் ஃபண்ட்ஸில் வந்து ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இது செக் பண்ணி பார்க்கல, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இது நீங்கள் சொல்கிறது காதில் உள்ளது என்னடா இவ்வளோ முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், கம்பெனி பேரை ஏன்டா சொல்லவே மாட்டேன்ற அப்படின்றது காதில் உள்ளது. கம்பெனி நேம் டிக்சன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனி நேம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு ரொம்ப பரிச்சயமான கம்பெனி, கண்டினியூஸாக வந்து அப் ட்ரெண்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்க வர ஒரு கம்பெனி டிக்சன் டெக்னாலஜிஸ். இன்றைக்கி ரேட்டில் 18,398 ரூபா. பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 2,217 ரிசர்வ்ஸில் கேஷ் வச்சுருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ்கிட்டையும் கிட்டத்தட்ட நல்ல எஃப்ஐஸ்கிட்டையும் ஒரு 22% இருக்குது. டிஎஸ்சி ஒரு 23% இருக்குது. ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு அப் ட்ரெண்டில் உள்ள சேல்ஸ். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 12,200 ரூபா. லாஸ்ட் இயர் வந்து 17,700 ரூபா வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயருக்கு வந்து 255 ரூபா. கடந்த இயர் இந்த ஒரு லாஸ்ட் இயர் வந்து 375 crores வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு க்ரோத் உள்ள கம்பெனியாகவும் தெரியுது. அதனால தான் ஷேர் ப்ரைஸ் கண்டினியூஸாக ஏறிட்டே இருக்குது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 29.2 இருக்குது. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 24.7 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ இப்போ 2 ரூபா ஃபேஸ் வேல்யூக்கு 18,398 ரூபா இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இது மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் நிறையா இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் நல்ல ஸ்கிரிப்ட் பார்த்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நாளடைவில் ஒரு ஷேர், அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வேறு, ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறது வேறு. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து இதுதான். ஒரு நாள் இறங்கும், ஒரு நாள் ஏறும். ஆனால் ஒரு நல்ல கம்பெனி ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்குன்றதுக்கு டிக்சன் டெக்னாலஜி ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? தேங்க்யூ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.